Hey guys, welcome back you all. So இப்போ நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி CEG கேம்பஸ் vlog-ஆக வந்திருக்கோம். So guys, அண்ணா பல்கலைக்கழகம். So guys, finally அறிவுடையார் எல்லாம் உடையார் அப்படிங்கிற ஒரு டேக்லைனோட ஐ திங்க் அண்ணா உட்காந்துட்டு இருக்கார், பேர் அறிஞர் அண்ணா. கிண்டி வந்து இறங்கி பஸ் நம்பர் 49 or 7. ஸோ கைஸ், இப்போ நம்ம இருக்கிறது ஃபஸ்ட் இயர் ECE கிளாஸ் ரூம், CEG மெயின் பில்டிங்கில் இருக்க ஒரு கிளாஸ். உங்கள் கைடன்ஸ்னால இந்த காலேஜ் வந்திருக்கேன். ஓகே, ஸோ சாட்டிஸ்ஃபைடா? ஜூனியர்ஸ் ஆக்சுவலி இவர் வந்து பார்த்தோன்னா நம்ம கைடன்ஸில் சிவில் இன்ஜினியரிங் இங்கே எடுத்திருக்காரு. ஸோ உங்கள் பேர் தம்பி? என் பேர் கௌதம். கௌதம், எந்த ஊர் நீங்கள்? நான் ஊட்டி. ஊட்டி. என்ன கட்டாஃபில் CEG வந்தீங்க? நான் 186. 186. வணக்கம் மை டியர் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். அண்ணா யூனிவர்சிட்டி CEG கேம்பஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி நேரடியா விசிட் பண்ணி காலேஜோட மொத்த விஷயங்களும் ஷூட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பார்ட் 1 வீடியோ. மறக்காம பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. காரணம் என்னன்னு பார்த்தோம்னா CEG மட்டும் இல்லைங்க, MIT, SSN, CIT சென்னை, கோயம்புத்தூர்ல PSG, குமரகுரு, கிருஷ்ணா, இந்த மாதிரி பல கல்லூரிகள் நம்ம நேரடியா விசிட் பண்ணி மாணவர்களுக்காக மாணவர்களின் ரிவ்யூஸை ஃபர்ஸ்ட் டைம் யூடியூப்ல போட்டதே நம்ம தான். இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மேலும் காலேஜோட விளாக்ஸும் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த கல்லூரிகளுக்கு எந்த மார்க் இருந்தா சீட் கிடைக்கும் அப்படிங்கிற தகவல்களும் நாம தான் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நிறைய விஷயங்கள் நம்ம சேனல் நீங்க தெரிஞ்சுக்கலாம். மேலும் கெரியர் கைடன்ஸ் பத்தின பல தகவல் இருக்க போகுது. இப்போ ஹைலைட்ஸ் மட்டும் தான் பார்த்துட்டு வந்திருக்கீங்க. இந்த வீடியோல அண்ணா யூனிவர்சிட்டியோட மெயின் பில்டிங் பத்தி பார்க்க போறீங்க, அதோட சிறப்புமிக்க இடங்களை பத்தி பார்க்க போறீங்க, அவங்களோட ஆடிட்டோரியம் பத்தி பார்க்க போறீங்க, மெயின் பில்டிங் உள்ள இருக்கிற விஷயங்களையும் மெயின் பில்டிங்ல இருக்க கிளாஸ் ரூம்ஸ் பத்தியும் பார்க்க போறீங்க. மேலும் அதையும் தாண்டி ஹாஸ்டல் உள்ள போய், யாருமே ஹாஸ்டல் உள்ள விட மாட்டாங்க, பட் அங்க படிக்கும் மாணவர்கள் எல்லாம் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபேன்ஸ்க்குனால பாசமிக்க தம்பிமார்கள் எல்லாம் உள்ள கூட்டிட்டு போய் அவங்களோட ரூம்ஸ் அந்த நாங்க இருக்க ஃபெசிலிட்டிஸ் என்னென்ன அப்படிங்கறதையும் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம கைடன்ஸ்ல உள்ள படிச்சிட்டு இருக்க மாணவர்களின் கருத்துக்களும் இந்த வீடியோல வரப்போகுது. வெயிட் பண்ணி பாருங்க. இது பார்ட் 1 வீடியோ தான். பார்ட் 2, பார்ட் 3 அண்ட் பார்ட் 4 அடுத்த கட்டமா அங்க இருக்க ஸ்விம்மிங் பூல், பிளே கிரவுண்ட், டிபார்ட்மெண்ட்ஸ், அதுக்கப்புறம் மிகப்பெரிய லைப்ரரி, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 தனித்தனியா ரிலீஸ் பண்ண போறோம். அடுத்தடுத்த வீடியோஸ் அதையும் வரப்போது. மிஸ் பண்ணாம பாருங்க. எல்லா வீடியோஸும் தவறாம பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஃபுல் vlog-ஐ பார்த்துட்டு வாங்க. நன்றி. Guys, welcome back you all. So இப்போ நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி CEG கேம்பஸ் vlog-ஆக வந்திருக்கோம். கேம்பஸ்குள்ள போக போறோம். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோஸை பாருங்கள். இப்போ தான் அண்ணா யூனிவர்சிட்டி CEG ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டோட ஃபஸ்ட்டு காலேஜுங்கிறதுனால ஃபஸ்ட்டு வந்திருக்கோம். இனி அடுத்ததாக சென்னையில் இருக்க SSN, சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இந்த மாதிரி டாப் இன்ஸ்டியூஷன்ஸ் எல்லாமே vlogs வரப்போகுது. ஸோ விடாமல் ஒவ்வொன்றா பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போது CEG காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி அண்ணா யூனிவர்சிட்டி தமிழ்நாட்டில் NIRF ரேங்கிங்லையும் ஸ்டூடெண்ட்ஸோட ஆப்ஷன்லேயும் இருக்கிற நம்பர் 1 காலேஜை பார்த்துட்டு வரலாம். லெட்ஸ் கோ. கிண்டி வந்து இறங்கி பஸ் நம்பர் 49 or 78 இந்த 2 பஸ் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டின்னு கேட்டால் 5 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. கொண்டு வந்து பஸ் ஸ்டாப்பில் விட்டுட்டாங்கன்னா இந்த காரிடோரில் தான் நீங்கள் நடந்து போகணும். நடந்து போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ் வந்துடும். CEG plus AC டெக்னு சொல்லுவாங்க, அழகப்பா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. அது ரெண்டுமே இந்த கேம்பஸ்ல இருக்கு. MIT வேற ஒரு இடத்துல இருக்கு. எஸ், ஸோ காலேஜ் என்டர் ஆகும்போது வேற லெவல் ஆம்பியன்ஸாக இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் மெயின் ரோட்டில் இருக்க கேம்பஸ் அண்ணா யூனிவர்சிட்டி அண்ணா பல்கலைக்கழகம் வந்தாச்சு. ஸோ உள்ளே போகும்போதே வந்து பார்த்தோம்னா, நான் போன டைமில் கொஞ்சம் சின்னதாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் நடந்துட்டு இருந்தது. ஸோ எப்படி ப்ரோ உள்ளே போனீங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி பெர்மிஷன் கேட்டு தான் போனோம். இந்த மாதிரி கல்லூரி சுற்றி பார்க்க வந்திருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் உங்கள் ஊர்லேருந்தெல்லாம் வந்து சுற்றி பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். எல்லா காலேஜஸ் பற்றியும் டாப் காலேஜஸ் பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். சிறப்புமிக்க விஷயங்கள் பார்த்தோம்னா, இங்கே வந்து கட் ஆஃப் மார்க் குறைவாக இருந்தாலும் கூட சில சீட்ஸ் கிடைக்கும். முக்கியமாக சொல்லப்போனால் BE ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அப்படிங்கிற கோர்ஸ் எல்லாம் எனக்கு இருக்குது. அண்ட் தென் சிவிலில் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் இருக்குது. மெக்கானிக்கல்லையும் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான கட் ஆஃப்கே வந்து சீட் கிடைக்குங்க. ஸோ இப்போ வந்து இந்த காலேஜில் இருக்க கோர்சஸ் பற்றி நான் சொல்லிடுறேன். BE இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் இருக்குது, மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் இருக்குது, மைனிங் இன்ஜினியரிங் இருக்குது, பிரிண்டிங் அண்ட் பேக்கேஜிங் டெக்னாலஜி இருக்குது. இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, லாஸ்ட்டு ஒரு 4 கோர்ஸ், இதெல்லாம் வந்து 175க்கு மேலே இருந்தாலே இங்கே வந்து சீட்ஸ் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். EEE கோர்ஸ் இருக்குது, ECE, பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், BTech, IT, 99, 199, 200 அந்த கட் ஆஃப் இருக்கிறவங்க மட்டும்தான் இங்கே வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, IT இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ் எடுக்க முடியும். ஸோ இந்த கேம்பஸ் ஏன் நம்பர் 1 கேம்பஸ் அப்படிங்கிறதெல்லாம் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ ஸ்டே டியூன்ட் வித் அஸ்.
ஸோ கைஸ் ஃபைனலி அறிவுடையார் எல்லாம் உடையார் அப்படிங்கிற ஒரு டேக்லைனோட ஐ திங்க் அண்ணா உட்காந்துட்டு இருக்கார், பேரறிஞர் அண்ணா. ஸோ அவரோட ஸ்டேச்சுவோட பின்னாடி இருக்குது இன்ஸ்டியூஷன். ஸோ இன்ஸ்டியூஷன் போய் சுற்றி பார்ப்போம், எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கலாம். வாங்க போகலாம். ரொம்ப முக்கியமாக இந்த வீடியோஸ் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக எடுக்கிறது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு எல்லா கெரியர் கைடன்ஸ் வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ இதுதான் வந்து மெயின் பில்டிங்க. இந்த மெயின் பில்டிங் வந்து பார்த்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரெட்டாக தான் இருக்கும். இதோட வரைபடம்லாம் உள்ளே இருக்குது. ஸோ அதெல்லாம் உள்ளே போய் காட்டுறேன். இது வந்து 229 வருஷம் வந்து பழமையான பில்டிங். 1794 கட்டப்பட்ட ஒரு பில்டிங்னு சொல்லலாம். பயங்கரமான ஸ்ட்ராங்கான பில்டிங்னு சொல்லலாம். ஸோ இங்கே தான் நிறையா கிளாஸ் ரூம்ஸ் கூட இருக்குது. இந்த இன்ஸ்டியூஷனாக தனியாக நான் சுற்றி பார்க்கல. எங்க கூட நம்ம சப்ஸ்கிரைபர் அண்ட் தென் நம்ம ஃபேன் ஒரு பையன் இருந்தாப்புல. இசிஇ டிபார்ட்மெண்ட் 197 கட் ஆஃப்னு நினைக்கிறேன். அதில் உள்ள வந்த மாணவன் நமக்கு உதவி பண்ணாப்புல. ஸோ இந்த இன்ஸ்டியூஷனை இப்போ நம்ம சுற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மெயின் பில்டிங்குள்ளே போகும்போது என்ட்ரன்ஸில் பார்த்தோம்னா நம்ம காந்தி தாத்தா இருந்தாப்புல. ஸோ அவர் காந்தி தாத்தாக்கு நேர் ஆப்போசிட்டில் வரைபடம் வச்சுருந்தாங்க இந்த பில்டிங்கோட மெயின் பில்டிங்கோட இது மட்டும். ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா முன்னாடி அண்ணா இருக்காப்புல. அட் த சேம் டைம் இந்த மெயின் பில்டிங்கில் என்னெல்லாம் ப்ரோ இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கிளாஸ் ரூம்ஸ் மட்டும்தான் இந்த மெயின் பில்டிங்கில் வச்சுருக்காங்க. இன்னுமே சொல்ல போனோம்னா உள்ளார இப்போ தெரியுது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து இதோட வரைபடம் தான். கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் உள்ளே கொண்டு போய் காட்டுறேன். ஸோ இந்த ஃபுல்லாமே வந்து பார்த்தோம்னா முதல்ல கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தோம்னா இதில் தான் நிறையா கிளாஸ் ரூம்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க போல். ஆனால் இப்போ வந்து பார்த்தோம்னா இது வந்து மேக்ஸிமம் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. தேவைப்படும் போது மட்டும் இங்கே வந்து கிளாஸ் ரூம்ஸ் எடுக்கிறாங்க. ஏன்னா இங்கே எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுமே தனித்தனியாக தான் இருக்குது. இசிஇ டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே தான் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் இருக்குது. அதெல்லாம் தனி பில்டிங். இந்த கேம்பஸ் ஃபுல்லாமே சுற்றி பார்க்கும்போது தெரிஞ்சுப்பீங்க. ஸோ இதுதான் வந்து இந்த கேம்பஸோட அவுட்ரு. இப்போ நம்ம பார்க்க போகிறது எங்கே போகிறோன்னு பார்த்தோம்னா கிளாஸ் ரூம் வந்து இதில் இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா. அந்த கிளாஸ் ரூமை போய் இப்போ நம்ம பார்க்கலாம். எல்லாத்துக்கும் மேலே நம்ம சேனலில் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் இவ்வளோ தூரம் நான் வீடியோ எடுக்கிறதுக்கான காரணமே நீங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுவீங்க தான். ஸோ சப்போர்ட்னா வேறு எதுவும் இல்லை, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமாக நான் கேட்குற ஒரு ரெக்வஸ்ட்னு பார்த்தோம்னா இந்த வீடியோஸை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் வீடியோஸை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணட்டும். பில்டிங்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்குங்க. நான் டச் பண்ணிலாம் பார்த்தேன். பிகாஸ் 230 வருஷம் பழமையான பில்டிங் இல்லையா. ஸோ எனிவேஸ் ஃபைன். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட் இயர் கிளாஸ் ரூம், இசிஇ கிளாஸ் ரூம்னு சொல்லலாம். ஸோ அதுதான் இங்கே இருந்தது. இதே மாதிரி தான் எல்லா கிளாஸ் ரூமே இந்த பில்டிங்கில் இருக்க போகுது. ஸோ இப்போது ஃபஸ்ட் இயர் கிளாஸ் ரூம் ஃபார் இசிஇ டிபார்ட்மெண்ட். ரொம்ப நீட்டான கேம்பஸுங்க. ஸோ இங்கேயும் வந்து பார்த்தோம்னா செல்ஃப் சப்போர்ட்டட் கோர்சஸ், எய்டட் கோர்சஸ்னு இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தோம்னா எல்லாத்துக்குமே காமன் தான். சரிங்களா. இப்போ நம்ம இருக்கிறது ஃபஸ்ட் இயர் இசிஇ கிளாஸ் ரூம், சிஇஜி மெயின் பில்டிங்கில் இருக்க ஒரு கிளாஸ். ஸோ கிளாஸ் ரூம்ஸ்லாம் ரொம்ப நீட்டாக இருக்குது. சொல்லப்போனால் மொரோவர் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனில் நம்பர் 1 இன்ஸ்டியூஷனுங்கிறனால ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். இனி அடுத்தடுத்த ஒவ்வொரு கிளாஸ் ரூம்ஸ் பார்ப்போம். ஸ்டே டியூன்ட் வித் மீ. ஓகே, அடுத்தது நம்ம பார்க்குறது இஜி ஹால். அதாவது இதுதான் ட்ராயிங் ஹால். அட் அ டைமில் இந்த ஹாலில் மினிமம் வந்து ஒரு 250 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்க முடியும். இல்லை இந்த இஜி ட்ராயிங் போடுறதுக்கான ஹால்னு சொல்லலாம். ஸோ இதே ஃபார்மேட்டில் தான் கீழே இருக்கிற மாதிரி தான் மேலேயும் கிளாஸ் ரூம்ஸ் அண்ட் ஹால் எல்லாமே இருக்கும். இதுதான் இஜி ஹாலு. ஸோ ரொம்ப பெரிய ஹால். ஸோ இதுவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, அடுத்த கட்டமாக இப்போ நீங்கள் பார்க்குறது அந்த பாக்ஸ் மாதிரி ஒன்று காட்டினேன் இல்லைங்களா. அதில் மிடில் பார்ட்டில் நம்ம இருக்கோம். ஸோ இதை நம்ம சுற்றி எடுத்துருக்கோம். இப்போ தனித்தனியாக இதை காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதுதான் வந்து வெளி இருந்து, அதாவது காலேஜோட பேக் சைட்லேருந்து நம்ம போய் உள்ளே போகிறோம். அப்படியே வந்து ஃப்ரண்ட் சைட்லேருந்து உள்ளே வந்து நான் சுற்றி காட்டியிருந்தேன். இப்போ பேக் சைட்லேருந்து நம்ம உள்ளே போகிறோம். ஸோ பேக் சைட்லேருந்து உள்ளே போகும்போது இதே மாதிரி வழி வந்து அந்த லெஃப்ட் சைடில் எட்ஜ்லேயும் ஒன்று இருக்குது. சரிங்களா. இப்போ இது ரைட் சைடு வந்து இதோட எண்டுங்க. இந்த எண்டுலேருந்து அப்படியே திருப்பினோம்னா இது வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். ஸ்கொயர் கிடையாது, இது வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து ஹோலாக ரவுண்டாக வந்து இதை கட்டியிருக்காங்க. ஸோ இங்கே எல்லாமே கிளாஸ் ரூம்ஸ். இந்த கிளாஸ் ரூம்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருந்தாங்க. என்ன தம்பி இதெல்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்கும்போது இது வென்எவர் நீடட் தே கேன் ஓப்பன் அண்ணா. ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா ஸ்டாஃப் சொல்லிடுவாங்க இந்த பில்டிங்கில் வந்து கிளாஸ் ரூமில் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அந்த டைமில் நாங்கள் அந்த கிளாஸ் ரூமில் போய் வெயிட் பண்ணோம்னா ஸ்டாஃப் வந்து கிளாஸ் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து எங்களுக்கு வந்து ஃபஸ்ட் இயர்லலாம் ஒரு சில கிளாஸஸ் எல்லாம் நடக்கும். சொல்லப்போனால் செகண்ட் இயர் போகும்போது டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிடுவோம். அங்கே வந்து அவங்க சொல்கிற மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிப்போம். அங்கெல்லாம் ஸ்டாண்டர்டான கிளாஸ் தான் சொன்னாங்க. என்சிசி அண்ட் தென் டான்ஸ் கிளப்பு, பயங்கரமான கிளப்ஸுங்க. வேறு லெவல் ப்ராக்டிஸ்லாம் வெறித்தனமாக பண்ணிட்டு இருந்தாங்க. தெரியுதுங்களா, இது டான்ஸ் கிளப் தான். டான்ஸ் கிளப் ப்ராக்டிஸ் இப்போ போயிட்டு இருந்தது. நாங்கள் போகும்போது தீவிரமாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நிறைய கிளப் ஆக்டிவிட்டீஸ், நிறைய சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸு, பல கோடி ரூபா ஃபண்டிங் கொடுக்குறாங்க. உங்கள் பையன் உள்ளே போயிட்டாலே அவன் என்ன பண்ணணும்னு நினைக்கிறானோ அதாவே மாறிடலாம். அந்தளவுக்கு வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை மோல்டு பண்ணி அனுப்புகிறாங்க. இப்போ இந்த பில்டிங்கை சுற்றி பார்த்தாச்சு. செகண்டாக நம்ம பார்க்க போகிறது ஆடிட்டோரியம். இந்த ஆடிட்டோரியம் வந்து இன்னும் சொல்லப்போனால்
ரீசெண்டாக அந்த அவார்டெல்லாம் கொடுத்தாங்க தெரியுமா, கோபி சுதாகருக்கு, யூடியூபர்ஸ்க்கெல்லாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் இங்கே நடந்திருக்கு. ஸோ இதுதான் மெயின் பில்டிங், அதாவது ஆடிட்டோரியமோட ஃபேஸுங்க. இந்த ஃபேஸில் இருக்க ஆடிட்டோரியம் தான் இப்போ நம்ம உள்ளே போய் பார்க்க போகிறோம். ரொம்ப பெரிய ஆடிட்டோரியம், எனக்கு தெரிஞ்சு மினிமமாக ஒரு 750 ஸ்டூடெண்ட், அதாவது ஃபஸ்ட் இயர் எல்லாமே அக்காமடேட் பண்ணுறதுக்கான ஆடிட்டோரியமு. ஃபஸ்ட் ஃப்ளோர் அண்ட் கிரவுண்ட் ஃப்ளோர் ரெண்டுமே இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த ஆடிட்டோரியமும் இப்போ உள்ளே போய் காட்டுறேன், வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி நான் போகும்போது ஒரு அலுமினி மீட்டுக்கான விஷயங்கள் இருந்தனால எல்லா சேர்லாம் நீட்டாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் மெயின் பில்டிங்கு. மேலே தெரியுது பார்த்தீங்களா, அது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர். அங்கேருந்து கூட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ஆடிட்டோரியமில் என்ன நடக்குதுங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் ஹோல் ஆடிட்டோரியமோட செட்டப்பு. எனக்கு அங்கே இருக்க பசங்க சொன்னது என்ன பார்த்தோம்னா, நான் கிட்டத்தட்ட இங்கே 750 to ஒரு 1000 பேர் வந்து அக்காமடேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அக்யூரேட் நம்பர் எனக்கு சரியாக தெரியல. பட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட் இயர் பசங்க அவங்க நாலேஜுக்கு என்ன தெரிஞ்சதோ அதை சொன்னாங்க. ஓகே, இப்போது அவினாஷியை சேர்ந்த ஒரு மாணவர் லேட்டர் என்ட்ரி நம்ம கைடன்ஸில் மெட்டீரியல் சயின்ஸ் செகண்ட் இயர் படிக்கிறாரு. அவர்கிட்ட காலேஜ் எப்படி இருக்குன்னு கேட்க போகிறோம். அட் த சேம் டைம் ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டையும் பேச போகிறோம். பார்த்துட்டு வரலாம். நல்லா இருக்கும் ப்ரோ, ஜாலியாக. ஓகே, உங்கள் பேர்? தினேஷ். என்ன இயர் படிக்கிறீங்க? செகண்ட் இயர் லேட்டரல் என்ட்ரி. என்ன டிபார்ட்மெண்ட்? மெட்டீரியல் சயின்ஸ். எந்த ஊர் நீங்கள்? அவினாஷ். அவினாஷ்லேருந்து ஏன் CEG கேம்பஸ் வந்தீங்க? தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் காலேஜ், டாப் 1 காலேஜ். பிடிச்சிருக்கா கேம்பஸ்? பிடிச்சிருக்கு ப்ரோ. நல்லா இருக்கா? ஓகே, நல்லா படிக்கிறீங்களா? படிக்கிறோம் ப்ரோ. நம்ம சேனல் பார்ப்பீங்களா? ஆமாம் ப்ரோ, சப்ஸ்கிரைபர் டெய்லியும். ஓகே, ஸோ நம்ம கைடன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா? எஸ் ப்ரோ, உங்கள் கைட்லைன்ஸ்னால இந்த காலேஜ் வந்திருக்கேன். ஓகே, ஸோ சாட்டிஸ்ஃபைடா? உங்கள் ஜூனியர்ஸ்க்குலாம் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனல் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ப்ரோ, இந்த வீடியோஸ் ரெகுலராக பார்த்துட்டு. அப்படியா? ஓகேப்பா, நல்லா படிங்க. பிளேஸ்மெண்ட் சப்போர்ட் வேணாலும் கேளுங்க. ஓகே ஓகே ப்ரோ, தேங்க்யூ. ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஓகே. ஸோ கைஸ், அப்போ நம்ம ஹாஸ்டல் ஆக்சுவலி இவர் வந்து பார்த்தோன்னா நம்ம கைடன்ஸில் சிவில் இன்ஜினியரிங் இங்கே எடுத்திருக்காரு. ஸோ உங்கள் பேர் தம்பி? என் பேர் கௌதம். கௌதம், எந்த ஊர் நீங்கள்? நான் ஊட்டி. ஊட்டி. என்ன கட் ஆஃப் CEG வந்தீங்க? நான் 186. 186. ஓகே, நம்ம சேனல் கண்டினியூஸாக பார்ப்பீங்களா? கண்டிப்பாக பார்த்துட்டே தான் இருப்பேன். அப்படியா? ஓகே, எப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தது நம்ம சேனல்? கண்டிப்பாக நான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஓகே, நான் ஜாயின் பண்ணுறதுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஓகே, ஃபைன். ஸோ எவ்வளோ நாளாக பார்த்துட்டு இருக்கீங்க நம்ம வீடியோஸ்? நான் எக்ஸாம் வர்றதுக்கு முன்னாடி இருந்தே பார்த்துட்டே தான் இருப்பேன். ஓகே, நீ அப்போ அப்ளை பண்ணதுலேருந்தே பார்த்துட்டேன். அப்படிங்களா? ஓகே, ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? CEG எப்படி இருக்குது? CEG என்ன கோச்சிங்லாம் கோயம்புத்தூரில் ஹெவன் GCTயோ அதே மாதிரி. ஓகே, எனிவேஸ் ஃபைன்.